இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி துலா ராசி. துலா ராசி அப்படிங்கிறது ஒரு சிறப்பான ராசி, ரொம்ப அருமையான ராசி அப்படின்னே சொல்லலாம். என்னமா நாங்களே இந்த ராசியில் பிறந்துட்டு நிறைய கஷ்டம் பட்டுட்டு இருக்கோம், நிறைய இன்னல்களை பட்டுட்டு இருக்கோம், நிறைய துன்பங்களை அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். துலா ராசி அன்பர்கள் ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்க. ஏன்னா சுக்கிரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க, ஒவ்வொரு விஷயத்தையுமே நின்று நிதானமாக சிந்தித்து செயல்படக்கூடியவங்க. சுக்கிரன் யாரு? கலைகளுக்கு வல்லவர். அதனால் ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஆர்வம் அதிகமாக இருக்கணும். சாதாரணமாக ஒரு பேப்பரை கூட அதை என்ன பண்ணனா டிசைன் ஆக்க முடியும், எப்படி அதை அழகாக மாற்ற முடியும் அப்படின்னு ஒரு திறமை உள்ள நபர்கள். பேச்சு சாமர்த்தியம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். பேசிய பல காரியங்களை சாதிக்கக்கூடியவங்க. அதே மாதிரி ஒரு நாள் முடியாது அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையும் விட்டுட்டு போக மாட்டாங்க. என்னால் பண்ண முடியும், என்னால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கை உள்ள ஒரு ராசி இந்த துலா ராசி. அதே மாதிரி பல விஷயங்களை கற்று வைத்திருக்கக்கூடியவங்க. யார் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு அவங்கக்கிட்ட பேசிய அவங்க மூலியமாகவே அவங்களுடைய விஷயங்களை தெரிஞ்சு அதன் பிரகாரம் செயல்படக்கூடியவங்க. அதே மாதிரி எந்தெந்த விஷயம் நியாயமாக இருக்கோ அந்த பக்கம் நிற்கக்கூடியவங்க. நியாயமில்லாத விஷயத்துக்காக அதிகம் இவங்க துணை போகவே மாட்டாங்க. நீதி நேர்மையை தவறாமல் கடைபிடிக்கக்கூடியவங்க. அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப நுணுக்கமாக ஆராயக்கூடியவங்க. ஒரு தொழிலாகட்டும், ஒரு வியாபாரமாகட்டும், அதில் உள்ள பல நுணுக்கங்களை ஆராய்ந்து அதுக்கப்புறம் அந்த ஒரு விஷயத்தில் இறங்கக்கூடியவங்க. அலசி ஆராயும் தன்மை அதிகமாக இந்த துளாராசி என்பவர்களுக்கு இருக்குது. ஒரு விஷயத்தில் டக்குன்னு இறங்கிட மாட்டாங்க. பல கோணங்களில் ஆராய்வாங்க. இந்த தொழில் யாராவது பக்கத்தில் வச்சுருக்காங்களா, அந்த தொழில் எந்த அளவுக்கு டெவலப்பாக இருக்குது, அந்த தொழிலை வச்சா நம்ம முன்னுக்கு வருமா அப்படிங்கிற மாதிரி பல விஷயத்தில் யோசித்து தான் ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்கக்கூடியவங்களாக இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க. சரி, இவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, வருகின்ற 7 நாட்களும் இவங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா, கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்குது. அதனால் வீடியோவை கடைசி வரையிலும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் துளாராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது துளாராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. துளாராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த துளாராசி அன்பர்களை பொறுத்தவரைக்கும் வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது பஞ்சமஸ்தானத்தில் சனியும் ராகுவும், அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரன், பாக்கியஸ்தானத்தில் சூரியன் குரு, தொழில் ஸ்தானத்தில் புதன், லாபஸ்தானத்தில் செவ்வாய் கேது என கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற 7 நாட்களுமே நம்மளுடைய துளாராசி அன்பர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு. இதனால் என்னென்ன நற்பலன்கள் இந்த துளாராசி அன்பர்களுக்கு கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். வருகின்ற வாரத்தை பொறுத்தவரைக்கும் எதுலேயுமே ஒரு தன்னம்பிக்கையோடு இறங்குவீங்க. ஏன்னா திரிகோணம் ரொம்ப பலமாக இருக்குது. அதனால் ஒவ்வொரு விஷயத்துலையுமே ரொம்ப தன்னம்பிக்கையோடு இறங்குவீங்க. அது எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு. புதிய தொடர்பு, புதிய செயல், புதிய உத்வேகம், இது எல்லாமே உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும். புதிய நபர்கள் மூலிமா ஏதாவது ஒரு நன்மை கிடைக்கக்கூடிய வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு. எதிர்பார்த்தபடி இந்த வாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஒரு சிலர்லாம் உங்களை தவறாக புரிஞ்சுக்குவாங்க. நீங்கள் ஒன்று சொல்லியிருப்பீங்க, ஆனால் அவங்க ஒன்று தவறாக புரிஞ்சுக்குவாங்க. கொஞ்சம் கவனமாக பேசுங்க. மற்றவங்களுக்கு புரியல அப்படின்னா கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறதுக்கு பாருங்கள். தொழிலில், வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். எதிர்பார்த்ததை விட இந்த வாரத்தில் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க திடீர்னு எங்கேயாவது வெளியில் பயணம் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. ஒரு சிலர்லாம் எதிர்பாராமல் திடீர்னு இடமாற்றம், வேலை செய்கிற இடத்துலேருந்து வேறொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய சூழ்நிலை, குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமை, கணவன் மனைவி இடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனை எல்லாமே சரியாகி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வீங்க. அதன் மூலிமா நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நண்பர்களும் உறவினர்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு முயற்சிக்குமே உங்களுடைய உறவுகள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். இந்த துளாராசி பெண்களை பொறுத்தவரைக்கும் வருகின்ற நாட்களில் ரொம்ப தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்குவீங்க. அதனால் வருகின்ற வாரத்தை பொறுத்த
பொறுத்தவரையிலும் ரொம்ப மகிழ்ச்சி நிறைந்த ஒரு வாரமாக உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும், ஓரளவுக்கு போராடி வெல்லக்கூடிய அமைப்பு இருக்குது. பல சாதனைகள் செய்யக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் பேசியே சாதிக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வீண் ஆசை மனதில் தோன்றும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. நமக்கு இந்த ஆர்டர் கிடைச்சா நல்லாயிருக்கும், நம்ம இதை செஞ்சால் நல்லாயிருக்கும், அதை செஞ்சால் நல்லாயிருக்கும்னு ஆசை கொஞ்சம் அதிகமாகும். இதற்காக கொஞ்சம் கூடுதலாக நீங்கள் செலவு செஞ்சுருவீங்க. கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படும். கவனமாக இருங்க. ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. வீண் ஆடம்பர செலவை குறைச்சிக்கிட்டிங்கனாவே ஓரளவுக்கு கடன் வாங்க வேண்டிய அவசியம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படாது. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எடுக்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் சின்ன சின்ன தடைகள் வரும். நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு, இடமாற்றம் இதெல்லாம் கூட கரெக்டாக கிடைக்காம போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. சின்ன சின்ன தடைகள் வரும். போராடி வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு தான். மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வி தொடர்பான விஷயங்களில் திடீர்னு சின்ன சின்ன தடைகள் வரும். நீங்கள் இந்த வாரத்தில் அந்த பாடத்தை செய்து படித்து முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. அது கொஞ்சம் தள்ளி போகும். விளையாட்டு காரணமாக கொஞ்சம் தள்ளி வச்சுருவீங்க. அதனால் கரெக்டான டைமில் அந்த பாடத்தை படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். இதனால் சின்ன சின்ன இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு மாணவர்கள் பாடங்களை படிக்கும்போது கவனமாக படிங்க. ஒரு முறைக்கு 2 முறை படிங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா உடனடியாக உங்களுடைய ஆசிரியர்கிட்ட கேட்டு தெளிவுபடுத்திட்டு அதுக்கப்புறம் படிக்கிறது ரொம்பவும் நல்லது. துலா ராசியில் சித்திரை 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்தவங்களுடைய குற்றச்சாட்டுக்கு இந்த காலகட்டத்தில் ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. சாமர்த்தியமாக பேசி அதிலேருந்து அந்த குற்றச்சாட்டுலேருந்து வெளிவந்துடுவீங்க. இருந்தாலும் சின்ன சின்ன கெட்ட பேர்கள் அங்கங்கே ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த கெட்ட பேர் வர்றதுனால உங்களுடைய மனம் வருந்தும்படியான ஒரு பிரச்சனை இந்த காலகட்டத்தில் வரும். வண்டி வாகனத்தில் செல்லும்போது இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுடைய பண தேவை இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு பூர்த்தியாகும். அப்படி கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படாது. உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற வாரம் அமைந்திருக்கு. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் தொழிலில் வியாபாரத்தில் இருந்த நெருக்கடிகள் படிப்படியாக குறையும். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு திறனுள்ள நபராக இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்க வருகின்ற நேரத்தில் வலம் வர போகிறீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலகத்தில் கொஞ்சம் கூடுதலாக பணி சுமை இருக்கும். கொஞ்சம் கரெக்டாக நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா எந்த ஒரு பின்னடைவும் ஏற்படாது. அலட்சியமாக இருந்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் கொஞ்சம் அவப்பேறுகளாக வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் அலட்சியமாக இல்லாமல் கவனமாக இருங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சுட்டு வாங்க. இந்த காலகட்டத்தில் விளையாட்டுத்தனத்தை கொஞ்சம் குறைச்சிட்டு ஒரு முறைக்கு 2 முறை பாடங்களை படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது. விசாகம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். குடும்பத்தில் நல்ல ஒரு சுமூகமான நிலை இந்த காலகட்டத்தில் இருக்கும். குடும்ப உறுப்பினருக்காக கொஞ்சம் மருத்துவ செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒரு சில விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன இடர்பாடுகள், வாக்குவாதங்கள் இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லது. பிள்ளைங்களை அவங்களுடைய போக்கிலேயே விடுங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் இப்படி தான் செய்யணும், இப்படி தான் படிக்கணும், இப்படி தான் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஆர்டர் போட்டிங்க அப்படின்னா அது கரெக்டாக எதுவுமே செயல்படாது. அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய போக்கில் விட்டு அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க, எப்படி இருக்குது, அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படின்னு மேற்பார்வையிடுறது ரொம்பவும் நல்லது. இப்படி இருக்கணும் அப்படின்னு கட்டளை போட வேண்டாம். கொஞ்சம் அவங்களுடைய போக்கிலே விட்டு பிடிக்கிறது நல்லது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் கட்டளை போட்டிங்கன்னா அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க, உங்களை எதிர்த்து நிற்பாங்க. அது உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது ரொம்பவும் நல்லது. இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கிற லட்சுமி நரசிம்மரை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். அங்கே இருக்கிற அன்னை மகாலட்சுமி தாயாரை வழிபடுறதன் மூலிமா உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயரும். நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சுட்டு வாங்க. நல்ல மாற்றமும் நல்ல ஒரு முன்னேற்றமும் வரும். நம்பிக்கையோடு செய்யுங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் துளாராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது துளாராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா
மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. துலா ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குல தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. தேங்க்யூ.